ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஹியூமனிட்டி ட்ரேடர். நம்ம சேனல் ஆரம்பித்ததுக்கு ஒரே ஒரு நோக்கம் என்னென்னா, புரியாத மக்கள், ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியாத மக்கள் கூட ஈஸியாக ஷேர் மார்க்கெட்னால் என்ன, ட்ரேடிங் பண்ணுறது எப்படி, இதை பற்றி கற்றுக்கிறதுக்கு தான் நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். வாங்க வீடியோ உள்ளே போய் பார்ப்போம். ஷேர் மார்க்கெட்னால் என்ன? ஒரு கம்பெனி ஆரம்பிக்கணும்னு ஒரு ஐடியா இருக்குது. உதாரணத்துக்கு என்ன கம்பெனி, ஒரு ஆயில் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு அவருக்கு ஒரு ஐடியா இருக்குது. இப்போ அந்த ஆயில் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு அமௌண்ட்டு தேவைப்படுது. எவ்வளோ? ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஒரு 5 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு வைங்களேன். ஃபஸ்ட்டு இவர் போய் செபியில் ரிஜிஸ்டர் பண்ணுவார். இந்த செபி ஐபிஓ, இந்தியன் பப்ளிக் ஆஃபர் அப்படின்னு சொல்லி இந்த செபி வெளியே விடும். இது செபினா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் அண்ட் போர்ட் ஆஃப் இந்தியா. இப்போ அவர் பிஸ்னஸ்க்கு தேவையான அந்த 5 லட்ச ரூபா அமௌண்ட்டை செபி ஐபிஓ அப்படின்னு சொல்லி விடுவாங்க. ஒரு ஷேரோட விலை 10 ரூபா மணியாக 50,000 ஷேரை வெளியே விடுவாங்க. இதில் இந்த 10 ரூபா இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் ஃபேஸ் வேல்யூ. இப்போது இந்த ஃபேஸ் வேல்யூ தான் ஒரு கம்பெனிக்கு மெயினான ஒன்று. இந்த ஷேரை பிரித்து விட்றாங்களா 50,000 பேர், இந்த நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருமே அந்த 50,000 ஷேரை வாங்குவாங்க. ஒருத்தவங்க யார் அதிகமாக வாங்குகிறாங்களோ அவங்க அந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி அவங்களுக்கு அந்த ஓனர்ஷிப் ரைட்ஸ்னு சொல்லி ஒன்று கொடுப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வாங்கியிருக்கீங்க, இதில் எப்படி ப்ராஃபிட் பார்க்குறது அப்படின்னு சொல்லி, இப்போ அந்த கம்பெனியோட ஒரு ஷேர் நம்ம 10 ரூபாய்க்கு விட்டுருக்காங்களா, நம்ம ஒரு 100 ஷேர் வாங்குகிறோம் அந்த கம்பெனியிலேருந்து. அப்போ நம்மளுக்கு அமௌண்ட் 1000 ரூபாய் வரும். ஒரு மாதம் கழித்து அந்த ஷேரோட விலை 10 ரூபாயிலேருந்து 15 ரூபா ஆயிடுது. அதாவது அந்த கம்பெனியோட வளர்ச்சியை பொறுத்து தான் அந்த ஷேரோட விலையும் ஏறும். அப்படி ஏறுறப்போ ஒரு 10 ரூபாயிலேருந்து 5 ரூபா ஆயிடுது. நம்ம ஒரு 15 × 100 1500. அப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் 500. இப்போ அந்த கம்பெனி கொஞ்சம் புவராக பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு வைங்களேன். இப்போது அதே 100 ஷேர் வாங்கியிருக்கோம், நம்ம 10,000 ரூபா கொடுத்து 100 ஷேர் வாங்கியிருக்கோம். ஆனால் 10 ரூபாயிலேருந்து அந்த ஷேரோட விலை எவ்வளோ ஆயிருக்கு, 5 ரூபாய் ஆயிருந்திருக்கு ஒரு மாதம் கழித்து. அப்போது நம்மளுக்கு எவ்வளோ லாஸு, 500 ரூபா லாஸு. இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியாக பார்த்து நம்ம வாங்கணும். இப்போது இந்த வாங்கி விற்கிறது பேர் தான் ஷேர் மார்க்கெட்டு. மார்க்கெட்டுன்றது ஒரு பொருளை அவங்க விற்பாங்க, நம்ம ஒரு ரேட்டுக்கு வாங்குவோம். நம்ம ஒரு கம்மியான ரேட்டுக்கு வாங்கி கூட ரேட்டு போகிறப்போ விற்கிறது தான் ஷேர் மார்க்கெட்டு. இதை எப்படி வாங்குறதுக்குன்னு நிறையா பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இதுக்கு தான் அவங்க ஒரு புரோக்கர் மாதிரி வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா ஏஞ்சல் ஒன், ஜெரோதா, அப்ஸ்டாக்ஸு, இப்போ பேடிஎம், ஃபோன்பே கூட விட்டுட்டாங்க. இந்த புரோக்கர் மூலியமாக தான் நம்ம ஒரு ஷேரை வாங்க முடியும், ஒரு ஷேரை விற்க முடியும். இப்போ நீங்கள் இதில் ஒரு சார்ட் ஒன்று பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ட்ரேடிங். இதில் நடக்கிற டிரான்சாக்ஷனாக தான் ட்ரேடிங்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஸ்டாக் வாங்குறது, விற்கிறது, இந்த இதை தான் நம்ம சார்ட் மூலியமாக பார்த்து ஒரு சிலர் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் வச்சு இது பண்ணுவாங்க. இந்த ட்ரேடிங்கில் மொத்தம் 6 விதமான ட்ரேடிங் இருக்குது. அது என்னன்றதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.